ஹலோ மக்களே, வெல்கம்ஸ் டு அவர் டெய்லி விலாக் ஷர்மி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் வந்து அன்றைக்கி மார்க்கெட் போனப்போ வந்துட்டு பலாப்பழம் விற்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இங்கிலீஷில் வந்து ஜாக் ஃப்ரூட்டா சம்திங் சொல்லுவாங்க. விற்றாங்க, முழுசாக விற்றாங்க. ஸோ நாங்கள் நிறையா டைம் வந்துட்டு 50 ரூபீஸ்க்கு வந்துட்டு அந்த பையில் போட்டிருப்பாங்க, அதில் 4 பீஸ் அந்த மாதிரி தான் வாங்கியிருக்கோம். அது 4-5 தான் இருக்கும். பட் வந்து நாங்கள் அவங்கள்ட்ட கேட்டப்போ வந்து 1 kg வந்து 25 ரூபீஸ் தான் சொன்னாங்க. ஸோ சம்திங் எல்லாமே சேர்த்து 200 ரூபீஸ் வந்துச்சு. ஸோ சரி, இன்றைக்கி வந்து ஃபுல்லாக வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வாங்கியிருக்கோம். பட் அது நல்லா இல்லை. நாங்கள் வெட்டினப்போ அது உள்ளே வந்து ரொம்ப காயாகவும் ஒரு மாதிரி நல்லா இல்லை. ஸோ வந்து நாங்கள் இந்த டைம் ஃபுல்லாக வாங்கி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கி வெட்டினோம் ஃப்ரெண்ட்ஸ். வெட்டி பார்த்தா நல்லா இருந்தது. எல்லாமே வந்துட்டு எல்லா பீஸுமே வந்துட்டு நல்லா இனிப்பாக நல்லா இருந்தது. நாங்கள் வந்து அன்றைக்கே வாங்கிட்டு வந்துட்டு அன்றைக்கே வெட்டலை. அன்றைக்கி வாங்கி வச்சுட்டு, ஆனால் நாங்கள் அவங்கள்ட்ட வாங்கும் போது அன்றைக்கே வெட்டணும்னு சொல்லி தான் வாங்கினோம். பட் இருந்தாலும் ஒரு டவுட்டில் தான் வெட்டினோம், அடுத்த நாள் வெட்டுறோமே என்ன ஆகுதுன்னு. ஸோ அதுக்கு அடுத்த நாள் தான் நாங்கள் வந்து இதை வெட்டினோம். அடுத்த நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ் வெட்டினோம். ஸோ வெட்டும் போதே ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு. எங்களால் வெட்டவே முடியல. நாங்களும் ஆயிலெலாம் தடவி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வெட்டினோம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வெட்டினோம். வெட்டினதுக்கப்புறம் உள்ளே பார்த்தா நல்லா மஞ்சள் கலரில் நல்லா தான் இருந்துச்சு எல்லாமே. பட் வந்து எங்களுக்கு ஒரு டவுட் இருந்தால் இவ்வளோ ஃபுல்லாக, ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வாங்கினது வந்துட்டு கொஞ்சமாக தான் இருக்கும். ஸோ சாப்பிட்றலாம். பட் இவ்வளோவும் இருந்துச்சு. ஸோ எப்படி எல்லாத்தையும் வெட்டி மொத்தமாக சாப்பிட்ணுன்னு யோசிச்சப்பே எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உள்ளே நல்லா இருந்துச்சு, நிறையா பீஸ் இருந்துச்சு. நாங்கள் வெட்டி அதை பார்க்கும்போது நாங்கள் கூட இதுக்கு முன்னாடி வாங்கினது வந்துட்டு ரொம்ப வெள்ளையாக இருந்துச்சு. வெள்ளையாக இருந்துட்டு அதை எங்களால் சாப்பிடவே முடியலை. பழுக்க வச்சுமே அது ஒரு மாதிரி பஞ்சு மாதிரி போயிடுச்சு. ஒரு மாதிரி பொதுக்குன்னு போயிடுச்சு. பட் இது வந்து அப்படி இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருந்தது. நாங்கள் அதுவும் வாங்கிட்டு வந்தால் நெக்ஸ்ட் டே தான் வெட்டினோம். ஸோ அதனால் ரொம்ப நல்லா இருந்தது. அப்போயே நாங்கள் வெட்டும் போதே பாதி பழத்தில் உள்ளது எங்கள் வாய்க்குள்ளேயே போயிடுச்சு. ஸோ நாங்கள் வந்துட்டு அதை வந்துட்டு கவனிக்காமல் நாங்களே எல்லாமே சாப்பிட்டுட்டோம் பாதி. ஸோ வந்து பேலன்ஸே எங்களுக்கு அவ்வளோ வந்தது. நாங்கள் வெட்டும் போதே ஒவ்வொன்றும் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு வாயில் டேஸ்ட்டு பார்த்துட்டோம். ஸோ வெட்டினதுக்கப்புறம் அதுக்கப்புறமே பார்த்தா நிறையா இருந்துச்சு. ஸோ அதையே நாங்கள் என்ன பண்ணோம் தெரியாமல் கொஞ்சம் திண்டுட்டு, ஓகே ஜூஸ் போடலாம். நிறையா யூடியூப்லலாம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ ஜூஸ் இருக்கும், ஜாக் ஃப்ரூட்லேயே ஜூஸ் செய்யலாம், ஐஸ்கிரீம் செய்யலாம் அப்படி சொல்லிட்டு நாங்கள் நிறையா பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ அடுத்த வீடியோ வந்து எங்களால் முடிஞ்சிச்சுன்னா நாங்கள் வந்து ஜாக் ஃப்ரூட்டில் யூடியூப்பை பார்த்து தான் ஸோ ஐஸ்கிரீம் அதெல்லாம் வந்துட்டு எப்படி ட்ரை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அண்ட் இதை வந்து உரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதில் உள்ள அந்த வெள்ளை மாதிரி கம்மு மாதிரி இருந்துச்சு. அது எண்ணெய் ஊற்றாமல் நான் வேறு கை வச்சு ஃபுல்லாக அதில் கை ஃபுல்லாக வெள்ளையாக ஒட்டி ஒரு வழியாக கொஞ்சம் நாங்களும் எங்கள் வாய்க்குள்ளேயும் போட்டுட்டு அப்படியே வெட்டி முடிச்சாச்சு. நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வெட்டினோம். ஆனால் கடையில் உள்ளவங்களுக்கு அது பழக்கம் இருக்கும். பட் எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வெட்டி ஒரு வழியாக திண்டது போக பேலன்ஸ் வந்து நாங்கள் வந்து பானையில் வச்சுருக்கோம். அது வந்து பேலன்ஸ் தான். இது வந்து நாங்கள் பாதி திண்டதுக்கப்புறம் உள்ள பேலன்ஸ் தான் இதில் இருக்கிறது. அதுவும் நாங்கள் வந்துட்டு யாருக்காவது பக்கத்தில் கொடுக்கலாமா அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா நிறையா இருந்துச்சு. எங்களால் அதை ஃபுல்லாக சாப்பிட முடியுமானே தெரில. இதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வெட்டின பலாப்பழம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.